வணக்கம். இது நமச்சிவாய ஜோதி. கிரகங்களில் முதல் வரிசையில் சூரியன். இப்ப சூரிய பகவான் நம் ஜாதகத்துல கெட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு பாவ கிரகங்களோட நெருங்கிய சேர்க்கை, அல்லது பாவ கிரகங்களின் பார்வை, தன்னுடைய எதிரியினுடைய வீட்டுல சூரிய பகவான் இருப்பது, அல்லது சூரியன் நீசமாகும். அரசாங்கத்தால் செல்வாக்குகள் நமக்கு கிடைக்காது, அரசால் ஆதாயம் கிடைக்காது, அரசு சம்பந்தமான விஷயங்களில் நாம தோல்வி அடைவோம், புகழ் கீர்த்தி எதுவும் நமக்கு பெருசா கிடைக்காது. சூரியன் பலம் இழந்தவர்கள் கோதுமையிலான உணவுப் பொருட்களை நாம தானம் கொடுப்பது சிறப்பு. தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு. சூரிய நமஸ்காரம் தினமும் தூங்கி எந்திரிங்க, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எந்திரிங்க, பிரஷ் பண்ணுங்க, கைகால் வாஷ் பண்ணி நேரம் போய் ஒரு 5 நிமிஷம் சூரிய பகவானுடைய மந்திரம், காயத்ரி மந்திரம், எது உங்களுக்கு சூரிய பகவானுடைய மந்திரம் தெரியுமோ அதை நீங்க சொல்லுங்க, இல்லை கேளுங்க. ஆதித்ய இருதயம் கேளுங்க, சூரிய பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, கோதுமையால் ஆன உணவுகளை தானம் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோதுமையில் தான் சூரியனுடைய ஆதிக்கம். கோதுமை பிஸ்கட் தானம் கொடுக்கலாம், கோதுமையிலான ரவை உப்புமா கொடுக்கலாம், கோதுமையிலான உணவுப் பொருட்கள் சப்பாத்தி கொடுக்கலாம், எதை வேணா நீங்க தானம் செய்யலாம். வயது பெரியவங்களுக்கு. சூரியன் தான் மூத்தவர், சரிங்களா? அப்ப தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். இப்ப தந்தை வயது ஒப்பானவர்கள், யாசகம் கேட்டு வருபவர்கள், இவருக்கெல்லாம் நம்ம இந்த கோதுமை தானம் கொடுக்கும் போது, கோதுமை நம்ம கோதுமையா தானம் கொடுக்க முடியாது, அது பயன்படாது இல்லைங்களா? அதெல்லாம் கோதுமையால் ஆன உணவு, பிரெட், கோதுமை பிரெட் கொடுக்கலாம், பிஸ்கட் கொடுக்கலாம், கோதுமை உப்புமா கொடுக்கலாம். நீங்க பிறந்த கிழமை அல்லது சூரியனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சுட்டு வாங்க. சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலம் பெறும். இழந்தவைகளை நீங்க மீட்டுக் கொள்ள முடியும், புகழ் கீர்த்தி கிடைக்கும், அரசால் ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும். சூரிய பகவான் ஒரு பாவக ரீதியா அவர் கெட்டு போகும்போது இந்த மாதிரியான பரிகாரங்கள் நாம செஞ்சா கண்டிப்பாக சூரியனுடைய ஆதிக்கத்தை கண்டிப்பா நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? நன்றி நண்பர்களே. நமச்சிவாய ஜோதிடம். வாழ்க வளமுடன்.